நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரகாந்தாய திரியக்னிகாலாய கால அக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா வருகின்ற டிசம்பர் மாத பலன். டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாசம் தான். இந்த டிசம்பர் மாசம் 12 ராசியாளர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான், தயவு செய்து பொதுவான பலன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசாபுத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகமும் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம். இப்ப குரு சுக்கிரன் ஜோதிட சேனலை பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும், அதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏதாவது நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும், அதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு, ஒரே விசேஷம் தான், வேற எதையுமே நான் சொல்ல விரும்பல. திரு அண்ணாமலையாரை வழிபாடு பண்றது, உண்ணாமலையாரை வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம். நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க. கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள்லாம் விலகுங்கிறாங்க. கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க. எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாருமே கலந்துகிட்டு உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவரு குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிருங்க. சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க. சிவமோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா. இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது. அதாவது டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க. எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும். இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பெற்று வக்ரமாகறாங்க. இது நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பாருங்க இதுல வரை நீசமா இருந்தார். உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம். மருத்துவம், ஜோதிடம், நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம். இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரமாகும் போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு. ஒரு கிரகம் நீசமாயி வக்ரப்பட்டா அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும்பாங்க. செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த டிசம்பர் மாசத்துல இந்த 12 ராசியாளர்கள் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. இதுலயுமே பாருங்க லாபகரமான ராசி எதுனா கும்பராசி தான். இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை எல்லா விஷயத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். தன்னம்பிக்கை விடாதவர் நபர்கள் யாருன்னா கும்பராசி என்பர்கள். தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசி என்பர்கள். நல்ல புத்திசாலி குணம் யாருன்னா கண்டிப்பா கும்பராசிட்டு அதிகமா இருக்கும். நல்ல ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பாங்க கும்பராசியில பிறந்துட்டா மட்டும். புத்திசாலி குணம், இந்த டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கும்பராசியில இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம்.
இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப மாத பலன் பேசுறோம்னா நீங்க ராசி கும்பராசியா இருப்பீங்க. லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. நம்ம ஒருத்தர் காலைல பந்திருப்போம், மதியம் இரவு பந்திருப்பாங்க. அதை புள்ளியை வச்சு லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பார்க்கணும். புத்தினாலும் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். அப்ப ஜாதத்துல புத்தி நல்ல இடத்துல இருந்து நல்லா புத்தியை நடந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% மாறாது. இதே புத்தியான சரியில்லைன்னா சம்பந்தம் இல்லாம பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோ சொல்லுவேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க. இருந்தாலும் தசாபதியை பார்த்து எடுக்கிறது பலன் துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா கும்பராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். இப்ப கிரகம் இப்ப பாருங்க, உங்க ராசிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல புதன் பகவான், 10ஆம் இடத்துல புதன் பகவான், 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. 10, 11 பலமா இருக்குது. இது நாள் வரைக்கும் சனி பகவான் வந்து வக்ரமா இருந்தாரு, இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இதனால் வரைக்கும் நீங்க போற விஷயம் ஸ்லோவா போனீங்க, இப்ப எல்லாமே ஃபாஸ்டா இயங்க போறீங்க. அப்ப நிறைய நல்ல பலன் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். இனிமே நான் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு வராது. ஏன்னா ஜென்ம சனியை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த மார்ச் மாசம் வந்தா உங்களுக்கு 2.5 வருஷம், மார்ச் கடைசி வந்தா மொத்தம் 5 வருஷத்தை 7 சனியை முடிக்கிறீங்க. அங்கிட்டு 2.5 வருஷம் இருக்கு பாத சனியை தொடர்றது. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. சனி பகவான் எல்லாத்துக்குமே கெடுப்பாரு. கும்பராசியை பொறுத்தவரை கெடுத்துக்கிட்டே இருப்பாருன்னா கெடுக்க மாட்டார். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகம் ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருந்தாருன்னா இந்த 7.5 சனியில தான் நிறைய யோகத்தையே பார்த்திருப்பாங்க. அதுவும் இந்த 3 மாசம் இந்த வக்ரமா இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப நிறைய பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்திருப்பாரு. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா யோகம் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கும். குடும்பம், வருமானம், இன்கம், தொழில், உத்தியோகம் இதெல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். பாருங்க, கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க கும்பராசிக்காரங்க, ஆமாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு சில பேருக்கு தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பாக ஒரு சர்க்கிள கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஒரு 3 மாசம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, குடும்பத்துல பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, படிப்புகள் சரியா வரல, ஒரு சோம்பேறியா இருக்கீங்க, ஒரு ஆக்டிவிட்டா இருக்க முடியல, எதுலையுமே என்னால செயல்பாடு பண்ண முடியல, ஏமாந்துட்டு நிறைய விஷயத்த காசு பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு ஒரு வம்பு வழக்க பார்த்துட்டு கோர்ட்டு கேஸை பார்த்துட்டு கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள், வீண் செலவுகள், விரைய செலவுகள், வெளிநாட்டுக்கு வேற கண்ட்ரிக்கு முயற்சி பண்றேன், அந்த வேலை கிடைக்கல, எனக்கு இந்த வேலைக்காண்டி நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வேலை உத்தியோகம் எதுவுமே சரியா அமையல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். யாரு கும்பராசிக்கிட்ட கேட்டியா சொல்லுவாங்க. சரி, இனிமே இருக்கும்னா கண்டிப்பா இனிமே இருக்காது. நல்லா வருமானங்கள், இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். வருமான இன்கம் பாத்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்தவரை லாபங்கள் நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சதயத்துல போறாரு. யார் ஜாதகம் ராகு நல்லா இருக்காரோ பொருளாதாரம் சூப்பரா இருக்கும், பொருளாதார வீழ்ச்சி வராது. அதோட ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரபகவான் 12ஆம் இடத்துல இருந்தா அது மகாலட்சுமி யோகம்பாங்க. இப்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். அப்ப பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேலோக்கி வருவீங்க. ஏன்னா நவம்பர் 15க்கு அப்புறம் தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. எடுத்தவனே யோகத்தை கொடுத்துட மாட்டாரு. இனிமேதான் கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் மேலோங்கி வரக்கூடிய எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடும். நல்ல ஒரு வருமானத்தை இன்கமே இனிமே அமைச்சு கொடுப்பாரு கும்பராசியை பொறுத்தவரை பார்த்துக்கு. அதே மாதிரி இப்ப சுப செலவு பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம்? இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கலாம், பண்ணலாம். எல்லாமே இதெல்லாம் இப்ப பண்ணிக்கணும். நீங்க இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா பண்ணிக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா அமையும். அதையும் நான் சொல்றேன். கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி கும்பராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் 11ஆம் இடத்துல கரெக்டா வர்றாரு. டிசம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. கண்டிப்பா வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசாங்கம் உள்ள தொடர்புகள், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இடத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். சுபகாரியம் வீட்டுல நான் கண்டிப்பா நடக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நிரந்தரமா உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இனிமே கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்துல பாருங்க செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அந்த செவ்வாய் இந்த சுக்கிரபகவான் பாக்குறா இருப்பாங்க. அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல உத்தியோகம் பார்க்கறவங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். இங்க வேலை பார்க்கக்கூடிய வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற. அப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கும்பராசியை பொறுத்தவரை.
படிப்பு கல்வி மாணவ மாணவிலாம் கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க. அரசாங்க தொடர்பு நிறைய பேருக்கு வரும், அரசாங்க வேலையும் கிடைக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இனிமே இந்த 7 சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா சனிபான் வக்கர நிவர்த்தியை அடைஞ்சதுனால இனிமே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப படிப்பு கல்வியை தடை சொல்ல மாட்டார். படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். நீ எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் பாத்துக்கோங்க. கடன் போய் கேட்கறீங்கன்னா கும்பராசிக்காரங்க உடனே கிடைக்கும், உடனே சாங்ஷன் ஆகும். அது மாதிரி அமைப்புலாம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை, மருத்துவ வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அதான் முதல் பாயிண்ட். திருமண பேச்சுக்கள் பேசுவாங்க. காதல் திருமணமா, 2வது திருமணமா, இல்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயமா, இது எல்லாமே சூப்பரா இருக்குன்னா 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரப்போறாது. அதனால சொல்றேன், நல்ல எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு கெட்டப்னு சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு நல்லா இருக்கு. பெண்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம். விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் நிறைய ஜாதகம் கேட்கறாங்க. கண்டிப்பா 100% அந்த யோகம் நிறைய பேருக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து கும்பராசிக்காக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க, தைரியமான குணம் உள்ளவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, விடாம எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவாங்க, வெற்றி பெறாம விட மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கு. உடல் ரீதியா உடம்பு ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தடையை கொடுக்குறாரு. ஆனா பெருசா பாதிப்பு இனிமே இருக்காது. இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, கடன் வாங்குறது, கடன் பிரச்சனை, வகை பிரச்சனை, இது எல்லாமே பாருங்க தீரும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. வீட்டுல பிறந்தவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை பாக்குறீங்க. வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம், லோன் சார்ந்த விஷயம், இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அவிட்டத்துல சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமை கொடுக்காரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு தான் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. விடாம முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வெற்றியை நோக்கி போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யார் ஜாதகத்துல இப்ப ராகு நல்லா இருக்காரோ சனி போன அள்ளி கொடுத்துருவாரு. இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மூவ் பண்றது, இது எல்லாமே பாருங்க இப்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், இதெல்லாம் சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க. ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும். இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதியில பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், குடும்பத்தை எடுத்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம், ஒரு லாபத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இனிமே லாபங்கள் சூப்பரா இருக்கும். வருமானம், இன்கம், லாபம் சார்ந்த விஷயங்களா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும். இனிமே சுபகாரியம்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இனிமே நீங்க பயப்பட வேணாம். என்னை பொறுத்தவரை இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. குடும்பத்துல சுபகாரியம், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், ஜாமீன் போடுற இது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. நண்பர்கள் பழக்க வட்டம், ஜாமீன் மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்சம் இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.